உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த பாலிட்டி சீரீஸில் ஓவரால் பாலிட்டி கிளாஸஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய டாபிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா எக்ஸாம் வைஸில். இது என்னது எலக்ட்ரல் ப்ராசஸ். இப்போ வந்து நம்ம தொடர்ந்து எலெக்ஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கனால எலெக்ஷன் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும், இந்த போலிங் பூத்னா என்னது, எலக்ட்ரல் ப்ராசஸ்னால் என்னது, ஸோ அது பேஸ்டாக இருக்க எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டில் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸோடு வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இது பேசிஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின்ஸ் எக்ஸாமில் வச்சுருவாங்க. சிலபஸ் எப்பவுமே பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது எலெக்ஷன் இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்துட்டாவே நமக்கு என்ன தெரியும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு வார்த்தை தெரியும். அவங்க தான் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பற்றி படிக்கும்போது அந்த ஆர்டிக்கல் என்ன, ஆர்டிக்கல் நான் என்ன சொல்லியிருக்கேன் 234 இல்லை 324 அப்படின்றதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்குது. இவங்க தான் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் படிக்கும்போது தனியாக அவங்கள பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டோம். ஒரு சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் இருப்பார், ப்ளஸ் அவங்களுக்கு கூட எலக்ட்ரல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் 6 to 6 years to 65 years வரைக்குமே வந்து அவங்க ஏஜ் லிமிட் அவங்களோட டென்யூர் அப்படின்றது 5 years ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு மெயினாக பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டோம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மெயினாக 4 பேர்த்துக்கு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் பார்லிமெண்ட். இந்த 4 இதுக்குமே வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க தான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போது அந்த எலெக்ஷன் எப்படி நடக்கும், அந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ சொல்கிறாங்க நம்ம எலெக்ஷன் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு போலிங் பூத் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த பார்ட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு சிம்பிள்ஸ் அலாட் பண்ணுவாங்க. எந்த டியூரேஷனில் எந்த டேட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது, எப்போ எலெக்ஷன் முடியும், அந்த எலெக்ஷனை எப்படி ப்ராசஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணுறாங்க, அது எல்லாத்த பற்றியும் படிக்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. ஆர்டிக்கல் 327 என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எனாக்ட் த ப்ரொவின்ஷன்ஸ் ஃபார் த எலெக்ஷன். யார் எனாக்ட் பண்ணா, பார்லிமெண்ட் எனாக்ட் பண்றாங்க. அக்கார்டிங் டு த எதை பேஸா வச்சுன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 and 51. அப்போ பாராளுமன்றம் தேர்தல் தொடர்பான எல்லா சட்டங்களையும் உருவாக்குது. இதோட அடிப்படையிலன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 1951. ஓகேவா? இன்னொன்று இருக்குது டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. 1952 டீலிமிட்டேஷன் என்ன பண்ணுவாங்க, இவங்க எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்களோ அதை பொறுத்து இவங்க சென்சஸ் மூலியமாக தான் சீட்ஸ் அப்படின்றது ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். ரீஅட்ஜஸ்டிங் த சீட்ஸ், டீலிமிட்டேஷன் அண்ட் ரிசர்வேஷன் ஆஃப் த அந்த டெரிட்டரியல் கான்ஸ்டிடியூஷனில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, இங்கே எவ்வளோ சீட்ஸ் தேவை அப்படின்றது வந்து இந்த மறுசீரமைப்பு ஆணைய சட்டம் 1952 மூலிமா சீட்ஸ் பற்றிலாம் வந்து மறுசீரமைப்புறாங்க. ஒதுக்கீடு அதை பற்றின விஷயங்கள் எல்லாத்துமே வந்து இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் கீழே தான் பண்ணுறாங்க. பாருங்க, நான் சொன்னால யார் யாருக்கு பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் கண்டக்டட் இன் த பிரசிடென்ஷியல் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் மெக்கானிசம் ஆஃப் த செட்டில்மெண்ட் ஆஃப் த இவங்க விஷயத்தில் எதுவும் இப்போ வந்து பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க, இவங்களுக்கு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறோம். எப்படி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறோம், எலக்டரல் காலேஜில் மூலிமா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்ற ஒரு ஓட்டு மூலிமா இருக்கும். இப்போ பொதுவாக ஓட்டிங் சிஸ்டம் அப்படின்னு வந்துட்டாவே 2 எலெக்ஷன் இருக்குது. ஜென்ரல் எலெக்ஷன் நடக்கும், பை எலெக்ஷன் நடக்கும். ஜெனரல் எலெக்ஷன் அப்படின்றது ஓவராலாக நடக்குது 5 years ஒன்ஸ், எவ்ரி 5 years ஒன்ஸ். நமக்கு பார்லிமெண்ட்ல, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில், லோக்சபா இந்த மாதிரி இதில் நடக்கிற எலெக்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எலெக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, எம்பி எம்எல்ஏஸ்ல நம்ம எலெக்ட் பண்ண மெம்பர்ஸ்ல இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ராஜ்யசபாவில் இருக்க மெம்பர்ஸையும் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இவங்க எல்லாத்தையுமே தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம எலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டா எலெக்ஷன். ஏன் இன்டைரக்ட், நம்ம டைரக்டா பிரசிடென்ட்டையோ வைஸ் பிரசிடென்ட்டையோ கவர்னரையோ நம்ம எலெக்ட் பண்றது கிடையாது. நம்ம எலெக்ட் பண்ண பிரதிநிதிகள் அவங்க வந்து இந்த ஹெட்டை தேர்ந்தெடுக்கிறதுனால நம்ம இந்தியா வந்து ஒரு மறைமுகமான எலெக்ஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பை எலெக்ஷன் அப்படின்றதுலாம் எப்போ நடக்கும்னா, இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பகுதியில் இருக்க ஒரு எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ இல்லை ஒரு எம்பிஸ் இவங்க யாராவது இறந்துட்டாங்க இன் பிட்வீன் அப்படின்றப்போ இடைத்தேர்தல் அப்படின்றது நடக்கும். இதுதான் வந்து எலெக்ஷன் அப்படின்றதுக்கானது. சரி, ஓகேப்பா.
அந்த மாதிரி குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷனில் ஏதாவது டிஸ்பியூட் வந்துச்சு அப்படின்னா அதை யார் பண்ணுவாங்க? இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆர்டிக்கல் 328 324 ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஒரு சில ஆர்டிகல்ஸ் மட்டும் எதை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு 3 ஆர்டிகல்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த ஆர்டிகல்ஸ் முக்கியம். 328 பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கேன் எனாக்ட் த ப்ரொவிஷன் ஃபார் ஹவுஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சென்டர் ஹேஸ் நாட். இப்போ என்ன சொல்கிறேன்னா, தேர்தல் தொடர்பான சட்டங்கள் எதையாவது உருவாகாத நிலையில் என்ன பண்ணலாம், மாநில சட்டமன்றம் அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அவங்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்றிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ ஓவரால்னு பார்க்கும்பொழுது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 4 பேர்த்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மற்ற எல்லாருமே ஸ்டேட் வைஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனும் இருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷனான எல்லா வேலையுமே அங்கே பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அது எலெக்ஷன் பேஸ்டாவோ இல்லை அது தேர்தல் தொடர்பாக ஏதாவது எடுத்துகிட்டு வரணும், இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா அது யார் பண்ணாங்க? நம்மளோட மாநில சட்டமன்றம் தனது சட்டமன்றத்தின் அவையின் தொடர்பான தேவையான சட்டங்களை, இந்த எலெக்ஷன் தொடர்பான சட்டங்களை எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்றாங்க. அதை ஆர்டிகல் 329 எதை பத்தி சொல்றாங்கன்னா, பேர்டு ஃப்ரம் த கொஸ்டினிங் த டீலிமிட்டேஷன் ஆக்ட். இப்போ டீலிமிட்டேஷன் ஆக்ட் ஒரு ஆக்ட் பார்த்தோம். அந்த ஆக்ட் மூலமா என்ன சொன்னோம், ஒரு எத்தனை பாப்புலேஷன் இருக்கோ அதை பொறுத்து சீட் அலோகேட் பண்றது அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்குள்ள கோர்ட் அப்படின்றவங்க உள்ள கொஸ்டின் கேட்கறதுன்றது தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இந்த எலெக்ஷன் பேஸ்டா எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஒன்லி எலெக்ஷன் பெட்டிஷன் அப்படின்றது ஒரு பெட்டிஷன் போட்டா மட்டும்தான் அந்த டிசைடட் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க, இந்த டிஸ்பியூட் ரிலேட்டடான விஷயத்தை பார்க்க முடியும். அப்போ எலெக்ஷன் பேஸ்ல எந்த ஒரு டிஸ்பியூட்னாலும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் பெட்டிஷன் அப்படின்றத ஒன்று போடணும். தேர்தல் தொடர்பான எந்த தகராறு தேர்தல் மனு மூலமாக மட்டுமே உரிய சட்ட நிர்வாகத்தின் விதிகள் படி அந்த பெட்டிஷனை முன்னாடி வச்சா மட்டும்தான் அந்த ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும்னு சொல்லிட்டாங்க. சாலியன்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எலெக்ஷன் அப்படின்னு இப்போ போடுறோம் அப்படின்னு இப்போ எலெக்ஷன் அப்படின்னு நடக்க போகுதுன்னா என்ன சொன்னேன், லோக்சபா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இதோட இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அதோட ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் கீழே ஒரு சில விஷயம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். எலெக்ஷன் மெஷினஸ், ஒரு எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது, எலெக்ஷன் கமிஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு இருக்கும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்னது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு. அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே ஒரு சீஃப் எலக்டரல் ஆஃபீஸ் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ யார் இருக்கா, ஒரு சீஃப் எலக்டரல் ஆஃபீஸர் இருப்பாங்க. சூப்பர்வைஸ் எலெக்ஷன் ஒர்க் இந்த ஸ்டேட் ஆர் யூடியில் இருக்க எலெக்ஷன் ஒர்க்ஸ் இவங்க பார்த்துப்பாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றது, இவங்க 3 பேரும் தான் அந்த எலெக்ஷன் மிஷினரிஸ்னு உள்ள வரப்போ யார் சீஃப் எலக்டரல் ஆஃபீஸர் இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் எலக்டரல் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் ரிலேட்டட் த கண்டக்ட் ஆஃப் தி எலெக்ஷன், தேர்தல் நடத்தும் அதிகாரம் ஆஃபீஸ் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதன்மை தேர்தல் அதிகாரின்னு ஒருத்தர் இருக்காரு, அதுக்கப்புறம் மாவட்ட தேர்தல் அதிகாரி இருக்காரு, வாக்காளர் பதிவு அதிகாரி, எலக்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் ஸோ இந்த 3 பேர் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்ய முடியாத காலம். இப்போ ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க பேர் ஃபர்ஸ்ட் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறணும். அப்படி இடம்பெறும் பொழுது எந்த டைமில் அவங்கள எதுவும் ஆல்ரெடி எதாவது மாற்றணும் அப்படின்னா எப்போ மாற்ற முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, வேட்பாளர் மனு தாக்கல் செய்கிறாங்க. அந்த மனு தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடி கடைசி தேதி முடிகிற வரைக்கும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் உங்கள் மனு தாக்கல்ல அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த தேதி முடிஞ்ச பிறகு அந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் உங்களால் உங்கள் மனு தாக்கலை எந்த ஒரு சேஞ்சஸும் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சட்டமன்ற மேலவை, கவுன்சில் கான்ஸ்டிடியூஷன்சி, தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் விதிகள். அப்போது மாநில சட்டமன்ற இப்போ ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது, அங்கே வாக்காளர் பட்டியல் தேர்தல் தொடர்பான விதிமுறைகள்லாம் என்னென்ன விதிமுறைகள் எப்படிலாம் நடக்கணும் அப்படின்ற விதிமுறைகளை இவங்க சொல்லிடுவாங்க. ப்ளஸ் என்ன மேனர் ஆஃப்ல எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்றது இவங்க சொல்லுவாங்க. இப்போ ஒரு யூனியன் பிரதேசங்கள் அதில் உறுப்பினராக நிரப்பப்பட வேணும்னா ராஜ்யசபா இடங்களை நிரப்பும் முறை, இப்போ ஒரு யூனியன் பிரதேசத்தில் நிரப்பணும் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ எந்த மாதிரி ஒரு சில விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அந்த மேனர் ஆஃப் ஃபில்லிங் சீட்ஸ் அதை பொறுத்து இவங்க
மெம்பர்ஸை இது பண்ணணும் அப்படின்னா என்ன அந்த விதிமுறைகள் என்ன? இப்போ வந்து குவாலிஃபிகேஷன், இப்போ வந்து இந்த ஏஜ் வரைக்கும் இப்போ ராஜ்யசபான்றது தான் 30 வயசு நிரம்பி இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விதிமுறைகளும் இருக்குது. குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி மெம்பர்னு சொல்கிறோம். பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூஷன் இந்தியா நாட் நெசசரி தட் பர்டிகுலர் ஸ்டேட் ஒர்க். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, குவாலிஃபைட் மெம்பர் ஆஃப் தி ராஜ்யசபா அப்படின்றவங்க இந்தியாவில் உள்ள எந்த ஒரு பாராளுமன்றத்தில் வாக்காளராக இருக்கலாம். அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்டை சேர்ந்த ஒரு ஆளாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. போட்டியிடும் மாநிலத்திலே வாக்காளராக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஸோ அந்த பார்லிமெண்ட் ஃபுல்லாக வரப்போ எந்த ஒரு தொகுதியை சார்ந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் நீங்கள் ராஜ்யசபா எலெக்ஷனில் ஒரு குவாலிஃபைடு மெம்பராக உள்ளே இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே சேம் லோக்சபான்னு வரப்போவும் இந்தியாவில் எந்த ஒரு பாராளுமன்ற தொகுதியிலும் வாக்காளராக இருக்க முடியும். ஸோ அந்த மாநிலத்திலே சேர்ந்தவராக இருக்கணும்னு அவசியம். லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் சேம் மேனர் ஆஃப் குவாலிஃபிகேஷன் தான் மெம்பர்ஸ். அதில் ஒரு சிலது என்ன பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் வரப்போ கண்டிப்பாக பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கான ரிசர்வேஷன் வந்துடும். ஸோ இதில் எக்ஸப்ட் ஒரு சில அட்டானமஸ் ஸ்டேட் மட்டும் கிடையாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசாம் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சீட்டுக்கு நீங்கள் போட்டிடுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு எஸ்சி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருக்கணும். அப்படி இல்லைன்னா யூடி ஆர் எனி அதர் ஸ்டேட், யூடி எக்ஸ்க்ளூடிங் த ட்ரைபல் ஏரியா. ட்ரைபல் ஏரியாங்கிறவங்களுக்கு நம்ம 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூல் கீழே அவங்களுக்குன்னு தனி ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கோம். அவங்க இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்க்குள்ளே எப்பவுமே உள்ளே வரமாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஆக்ட் எல்லாம் இருக்குது. ஓகேவா? ஓகே. அப்போது அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்க எஸ்சி எஸ்டி சீட்டில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது இல்லாமல் மற்ற ரிசர்வ்டு இல்லாத சீட்ஸுக்கும் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னா பண்ணலாம். கண்டக்ட் த சீட் ஃபார் ரிசர்வ்டு ஃபார் த எஸ்சி எஸ்டி மஸ்ட் பி மெம்பர் ஆஃப் தோஸ், அங்கேயும் பண்ணலாம். அடுத்த அன்ரிசர்வ் சீட்டுக்கும் அவங்க இங்கே பாருங்கள் ஆல்சோ கண்டக்ட் இந்த அன்ரிசர்வ் சீட்ஸ்க்கும் வரலாம். ஓகேவா? என்ன சொன்னோம்? எஸ்சி எஸ்டி ரிசர்வ்டு சீட்டுக்கும் அவங்க இருக்கலாம். அட்டானமஸ் ஸ்டேட்டாக இருக்க அசாமுக்கு மட்டும், இந்த மாதிரி அந்த மாதிரி எது ட்ரைபல் ரீஜனுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் அந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்கள் வேறு எந்த பிரதேசத்தை சேர்ந்த சமூகத்தினராக இருந்தாலும் எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் இன் கேஸ் ஆஃப் த அஸ்ஸாம் ஆல்சோ இதே மாதிரி ஆல்சோ அப்ளை டு த லக்ஷதீப் அண்ட் சிக்கிமி. இந்த மாதிரி ஒரு சில பிளேஸுக்கு ஒரு சில ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போது குவாலிஃபிகேஷன் ஃபார் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அங்கே ஒரு எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா கண்டக்ட்ஸ் த ரிசர்வ்டு சீட் ஃபார் எஸ்சி, அவங்களுக்குன்னு கண்டக்ட் பண்ணியிருக்க அந்த சீட்டில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தோஸ் ட்ரைப்ஸ் அண்ட் எலெக்டர் ஆஃப் த எனி அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் இந்த ஸ்டேட் ஆர் யூடி, அந்த ஸ்டேட்லேயோ அந்த யூடிலேயோ இந்த எஸ்சி எஸ்டி ரிசர்வ்டு கேட்டகரிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க அவங்களுக்குன்னு சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு இல்லாமல் அன்ரிசர்வ் சீட்ஸில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா பண்ண முடியும். கண்டக்ட் த சீட் ஃபார் ரிசர்வ்டு. இதே வந்து அசாம் பகுதின்னு வரப்போ அந்த மெம்பர் அந்த எஸ்டி இல்லைன்னா அந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆர் எலெக்டரல் ஃபார் த அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் விச் சீட்ஸ் ஆர் த அதர் சீட்ஸ் ரிசர்வ் ஃபார் த டிஸ்ட்ரிக்ட்ஸ். இது எல்லாமே சேம் பாயிண்ட்டை தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரே மாதிரி இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இதுக்கு முன்னாடி பார்த்தது லோக்சபா ராஜ்யசபா எப்படி பார்த்தோமோ ஸோ அந்த பேஸ்டாக அதை சேர்ந்தவங்களா இருக்கணும். அந்த ஸ்பெசிஃபிக் பகுதியை சேர்ந்தவங்களா மட்டுமா தான் இருக்கணும்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. அதை சுற்றி இருக்க பகுதியில் எந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க கூட வந்து இந்த சீட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பார்த்தோம்? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்த்தோம். இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா அந்த மாநிலத்தில் உள்ள எந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்க பர்சனாகவும் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள நாமினேட் பண்ணணும். ஏன் இது வந்து நாமினேட்டுன்னு உள்ள வந்திருக்குது? ஏன்னா இது வந்து கவுன்சில்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், சரியா? ஸோ இதில் ஒரு சில நாமினேட்டட் மெம்பர்ஸும் உள்ள வராங்க. ஆளுநரால் நியமிக்கப்பட்ட உறுப்பினராக இருக்க வேண்டும். அந்த மாநிலத்திலோ அந்த யூடி பிரதேசத்தை சேர்ந்தவங்களா இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 குவாலிஃபிகேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் நாமினேட் பண்ணுற பர்சன் இப்படி இருக்கணும், ப்ளஸ் அந்த மாநிலத்தை சேர்ந்த பர்சனாக இருக்கலாம்னு சொல்லி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எதெல்லாம் வந்து அஃபென்ஸ், யாரெல்லாம் இருப்பாங்க, எந்தெந்த மெம்பர்ஸ்லாம் வராங்கன்னு பார்த்தோம். இதில் என்னென்னலாம் அஃபென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறது அன்டச்சபிலிட்டிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ட்ரக் அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க, கரப்ஷன் இல்லை சதி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயம் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் சம் கிரைம்ஸ் வந்து இந்த பிரைப் வாங்குறது, ரேப் எக்ஸெட்ரா, சம் அண்டர் தி
செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் கீழே எனிமிட்டி பிட்வீன் ஒரு கிளாஸுக்குள்ள இன்னொரு கிளாஸ்க்குள்ள சண்டை மூட்டி விடுறது, ரிமூவல் ஆஃப் பேலட் பேப்பர்ஸ், அந்த போலிங் பூத்ல போயிட்டு பிரச்சனை பண்றது, அந்த பேலட் பேப்பர்ஸை தூக்கி போடுறது, இல்லை அந்த பூத்தை கேப்சர் பண்றது, பெட்டியை மாத்துறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே என்னன்னு சொல்றாங்க அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாத்தையுமே இந்த டைம்ல என்ன ஆகும், அதோட அந்த எலெக்ஷன் ப்ராசஸோட தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களை தொடக்கூடாது என்ற நடைமுறையை ஃபாலோ பண்றவங்க, பயங்கரவாத செயல் பண்றவங்க, போதைப் பொருள்கள் தொடர்பான குற்றம், இல்லை வழிபாடு பண்ற இடத்தை மறிக்கிறது, இல்லை சதி யூஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் 6 மாசத்துக்கு குறையாம தண்டனை அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து செக்ஷன் 8ல சப்கிளாஸ் 1 and 2 கீழே குறைஞ்சது அவங்கள 6 மாசம் வரைக்கும் தண்டனை பண்ணுவாங்க. இதுல வந்து இந்த சப்கிளாஸ்ல வந்து 2 years அப்படின்ற டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் த கண்டினியூ டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. இப்போ ஒருத்தங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்னா 6 வருஷம் திருப்பி அவங்க ஜெயிலெலாம் போயிட்டு வந்த பிறகு ஒரு 2 வருஷம் கிட்ட ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க அப்படின்னா 6 வருஷம் வரைக்கும் அவங்க எலெக்ஷன் ப்ராசஸ்க்குள்ள வரவே முடியாது, அவங்களால நாமினேஷன் தாக்கலே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. வேற என்னென்ன பார்த்தோம், கையிருப்பு மறைத்தல், அதிக விலைக்கு அதான் ஹோர்டிங் நிறைய காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, அப்புறம் வந்து உணவு அல்லது மருத்துவ கலப்படம் இந்த மாதிரி அஃபென்ஸ் பண்றது, வரதட்சணை வாங்குறது, இவ்வாறான சூழ்நிலையில் நபர் தேர்தலில் இருந்து போட்டியிட தகுதி அற்றவர் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க பண்ணியிருந்தாலுமே அவங்க அந்த இதுல வந்து அந்த ப்ராசஸ்குள்ள அந்த தகுதி நீக்க ப்ராசஸ்குள்ள வந்துடுறாங்க. வேற எது, கரப்ஷன் ப்ராக்டிஸ், டிஸ்லாயெல்லாம் நடந்துக்கிறது, பேசிக்காக அப்புறம் எலெக்ஷன் அமௌண்ட் எல்லாம் நிறைய பதுக்கி வச்சு கொடுக்கறது, பேசிக்கான விஷயம்லாம் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே இதுக்குள்ள வந்துடுது. எலெக்ஷன் வந்துட்டாவே காசு அடிக்கிறது, திருடி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதுல அதெல்லாம் இதில் வந்துருச்சு. கரப்ஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு பணியிலிருந்து ஊழல், டிஸ்லாயெல்லாம் நடந்துக்கிறது, அரசு கடன் ஒப்பந்தம், சப்ஸ்டாண்டிங் த கான்ட்ராக்ட், அரசு ஒப்பந்தங்கள், அரசின் செயலில் இருக்கும் ஒப்பந்தங்கள் இருந்தால் தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க. ஏதோ ஒரு அரசு பதிவில் ஆல்ரெடி அரசு பதிவிலே இருந்துட்டு அது அந்த டைம்ல இருக்கக்கூடாது. இப்போ ஒருத்தவங்க எலெக்ஷன் ப்ராசஸ்க்குள்ள வராங்க அப்படின்னா அவங்கள மட்டும்தான் இருக்கணும். எந்த ஒரு அரசு கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனியில் அவங்க எந்த ஒரு ஜாபும் வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படியெல்லாம் இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு, இவ்வளோ விஷயம் நடக்குது. இந்த மாதிரி ஆளுங்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னா அதை யார் பண்ணுவாங்க? அப்போ செட்டில்மெண்ட் ஆஃப் த டிஸ்பியூட் எங்கே நடக்கும்? அப்போ எலெக்ஷன் பெட்டிஷன் அப்படின்னு ஒரு இனிஷியேட் பண்ணணும்னு சொன்னேன்னா அந்த எலெக்ஷன் பெட்டிஷன் இனிஷியேட் பண்ண உடனே ஹைகோர்ட் அப்படின்றவங்க ஹைகோர்ட் கிட்ட தான் போகும். அப்போ இந்த எலெக்ஷன் ப்ராசஸை எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எங்கே எடுத்துகிட்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவாக இருந்தால் சுப்ரீம் கோர்ட் கிட்ட போயிடுது. நார்மலாக எலெக்ஷன் பெட்டிஷன் கொடுத்து ஸ்டேட் வைஸ் இப்போ இதுக்கு நம்ம எங்கே போகிறாங்கன்னா ஹைகோர்ட்டு தான் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. ஹைகோர்ட்டுக்கு தான் இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் இருக்காங்களப்பா, நீட் டு ஃபைல் வித்தின் 45 டேஸ்லேருந்து. ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் வித்தின் 45 டேஸ்க்குள்ளே அந்த டேட் ஆஃப் எலெக்ஷன் ஃப்ரம் த டேட் ஆஃப் கேண்டிடேட். தேர்தல் தகராறு டிஸ்பியூட்னா தேர்தல் தொடர்பான தகராறுல தேர்தல் பெட்டிஷன் மூலமாக மட்டுமே தீர்க்க செய்ய முடியும்னு சொல்லிட்டாங்க. அந்த மனு சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் அதிகாரம் கொண்ட ஹைகோர்ட்ல தான் தாக்கல் செய்ய முடியும். அப்படி தாக்கல் செய்யறப்போ அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளரோட தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து 45 நாளுக்குள்ள மனு தாக்கல்ன்றது செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கரப்ஷன் பிராக்டிஸ்னானது பிரைபரி வாங்குறது, அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அண்ட் இன்ஆக்டிங் த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு இது வாங்குறது, எல்லாம் பூத் கேப்சரிங் பண்றது, இது எல்லாமே வந்து கரப்ஷன் பிராக்டிஸ் கீழே சொல்றாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் ப்ராசஸ், ஸோ ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் கான்ஸ்டியூஷன் இருப்பாங்க. ஸோ எப்படி இப்போ ஒரு ஹோல் கண்ட்ரிக்கு ஒரு லோக்சபா எலெக்ஷன் இல்லைன்னா லோக்சபா எலெக்ஷன் அண்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன், ஹோல் கண்ட்ரிக்கு வந்து இப்போ எலெக்ஷன் பண்ணுறப்போ எத்தனை பாப்புலேஷன் இருக்காங்க, எவ்வளோ சீட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த டீலிமிட்டேஷன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஓட்டர் லிஸ்ட், யார் யாருக்கெல்லாம் ஓட்டிங் அப்படின்ற ஒரு இது இருக்குன்றத ஓட்டர் லிஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. அந்த ஓட்டர் லிஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த ஷெட்யூல் ஆஃப் தி எலெக்ஷன். ஸோ
எப்போ எலெக்ஷன் நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, என்ன ப்ராசஸ், அது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த பிறகு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றது எப்போவுமே இம்மீடியட் ஆஃப் எஃபர்ட் ஆஃப்டர் த அனௌன்ஸ்மெண்ட். இந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோடனே ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதில் நாங்கள் ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃபார்மல் ப்ரொசீடிங். எலெக்ஷன் ஸ்டார்ட் வித் த பிரசிடென்ஷியல் நோட்டிஃபிகேஷன் காலிங் த எலெக்டரேட் டு த எலெக்டட் மெம்பர். ஃபஸ்ட்டு ஓகே, இது எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச பிறகு எலெக்ஷன் அப்படின்ற ஒன்று நாங்கள் தாக்கல் பண்ணுறோம். அப்படின்றது யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவான், இனிஷியேட் பண்ணுவான்னா பிரசிடென்ட் தான் அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு படித்து சொல்லுவார். ஒரு மீடியா முன்னாடி, ஒரு ப்ரெஸ் முன்னாடி இந்த மாதிரி எலெக்ஷன் டேட் இதுதான் அப்படின்றத ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஓகேவா? வாக்காளர் பட்டியலை தயாரித்தல், தேர்தல் அட்டவணைகளை அறிவிப்பு பண்ணுதல், அதுக்கப்புறம் மாதிரி நடத்தை மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அமலுக்கு வருகிறது. ஒரு தேர்தல் அமலுக்கு வருது அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக செயல்முறை என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற ரூல்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவார், இந்த வாக்காளர் உறுப்பினருக்கான தேர்தல் அழைப்புதல் வந்து இவர் தான் வந்து நோட்டிஃபிகேஷனே படிப்பாடு. ஓகேவா? த பிரசிடென்ஷியல் நோட்டிஃபிகேஷன் இவர் தான் படிப்பார்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் மனு தாக்கல் ஸ்டார்ட் ஆகும். ஃபில்லிங் த நாமினேஷன். எந்தெந்த வேட்பாளர்லாம் இருக்காங்களோ அவங்க தொகுதியிலேருந்து வேட்பாளர் மனு தாக்கல் பண்ணுவாங்க. அந்த மனு தாக்கல் பண்ணோன்னே ஸ்க்ரூட்டினி நாமினேட் பண்ணுவாங்க. திரும்ப பார்த்து எந்த வேட்பாளர் மனு வந்து பரிசீலிக்கலாம் அப்படின்றத அந்த யார் இதை பண்ணுவா, அந்த ஸ்பெசிஃபிக்கான ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு சொன்னாமா அவர் பண்ணுவார். அந்த தொகுதியை சேர்ந்த ஆஃபீஸர் ஒருத்தர் அவர் பண்ணுவார். அப்புறம் எலெக்ஷன் கேம்பெயின். ஸோ அரசியல் கட்சி தேர்தல் வந்து என்ன பண்ணுவாங்க, பிரச்சாரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பிரச்சாரம்லாம் போயிட்டு இருக்கா, ஸோ பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிரச்சாரம் முடிஞ்ச உடனே அப்புறம் எப்போ ஸ்டார்ட் பண்ணும், பிரச்சாரம் எப்போ முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த எல்லா பிரச்சாரத்தையுமே ஸ்டாப் பண்ணிடணும். அப்புறமா என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் அப்படின்றது ஒன்று நடக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது பேப்பர் பேலட்டாக போட்டதால இப்போ வந்து இவிஎம் மெஷின்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ ஓட்டிங் பேலட் வந்துருச்சு. ஸோ எங்கெங்கெல்லாம் செட்டப் பண்ணும், எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்க போதோ அங்கெல்லாம் ஒரு பூலிங் பூத் செட் பண்ணி அந்த பூலிங் பூத் மூலயமா ஓட் போட்டு இவிஎம் மெஷின்ஸ், ஸோ எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி இவிஎம் மெஷின்ஸ் வந்து வச்சுருவாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கரெக்டாக ப்ராப்பராக அதை எடுத்துட்டும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் சொல்லிடுவாங்க. ஓகேவா? வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகளை எல்லாத்தையுமே அறிவிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு நார்மலான ப்ராசஸ். இப்போ வந்து நம்ம மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு ஒன்று பார்த்தோம். அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் டஸ் நாட் ஹாவ் அ ஸ்டாட்டுட்டரி பேக். இது வந்து எந்த ஒரு ஆக்டாவோ லாவோலாம் நமக்கு வரல. இது ஒரு சம் இம்ப்ளிகேஷன் ஃபார் அப்ளைங். இந்த டைமில் இப்படியெல்லாம் ஒரு ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணும். ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா அவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு செட் ஆஃப் கோட் ஆஃப் கான்டாக்ட்ஸை நமக்கு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இப்போ என்னன்னா, இப்போ மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றது சட்டப்பூர்வமான ஆதாரம் கிடையாது, ஒரு ஒப்புதல் அடிப்படையில் இது வந்திருக்குது. இது என்ன பண்ணானா, இது வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒருத்தவங்க எலெக்ஷன் நாமினேட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் புதிய திட்டங்களை எதுவுமே லைக் காசு கொடுக்குற மாதிரி, நிதியுதவி கிராண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு புதுசான ஒரு திட்டத்தையும் நீங்க அறிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அரசு பணம் பயன்படுத்தி விளம்பரம் பண்றதோ இல்ல உங்களுக்கு தேவையான கேம்பெயினிங்க நீங்க அரசு பணியில பண்ணிக்கிறதோ அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அமைச்சர்கள் மற்றும் பொது பதவி வகிப்பவர்கள் அவர்கள் தங்களது அதிகாரப்பூர்வ அஃபீஷியலா போற விசிட்டையும் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல போற விசிட்டையும் ஒன்னா மர்ஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சிகள், ஒரு ஸ்பெசிஃபிக்கான அரசியல் கட்சியை நீங்க விமர்சனம் பண்றோம் அப்படின்னா அவங்களோட ஸ்பெசிஃபிக் பாலிசி ப்ரோக்ராம்ஸ் அவங்களோட பாஸ்ட் ரெக்கார்டை வச்சு மட்டுமே தான் பண்ணணும், தவிர வேற பர்சனலாக அவங்கள எந்த ஒரு விதத்துலையும் அட்டாக் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. அடுத்து போலீஸுக்கு தகவல், இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா இப்போ எத்தனை பேர் வராங்க, அதுக்கு முன்னாடியே கேம்பெயின் பண்றதுக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கணும், எவ்வளோ கூட்டம் வரும், எவ்வளோ போலீஸ்க்கு முன்னாடியே தகவல் தெரிஞ்சுட்டா அவங்க அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு மெஷர்லாம் பண்ணி வச்சிருவாங்க. ஊர்வலங்கள்னா 2 அல்லது மேற்பட்ட வேட்பாளர்கள் ஒரே வழியில் ஊர்வலம் நடத்தினார், அதுக்கு நடுவில் ஏதாவது டிஸ்பியூட் மோதல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணாமல் பார்த்துக்கணும். அதுக்கு தான் முன்னாடியே போலீஸ்கிட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் பொம்மைகளை எரித்தல், இந்த மாதிரி எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லி எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கேம்பெயின் டைமில் நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் போலிங் பூத்தில் இருக்க கட்சி பணியாளர்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு அந்த ஐடென்டி கார்டு பேட்ச் வழங்குவாங்க. அது இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஐடென்டி கார்டு பேட்ச் வழங்கிடுவாங்க. அந்த கட்சிக்கு என்ன பேர், என்ன சின்னம், எந்த வேட்பாளரோட பெயர்,
இப்போ ஒரு போலிங் பூத் இருக்கு, அங்கே கட்சி பணியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான பெயரோ சின்னமோ அப்படி இருக்காது. அவங்களுக்கும் ஒரு ஐடென்டி கார்டு பேட்ச் மட்டும் போலிங் பூத் ஆஃபீஸராக இவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்ற பூத் அதை மட்டும் தான் வச்சிருக்கணும். ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு பெயரோ சின்னமோ அவங்க பேட்ச்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி போலிங் பூத் என்டர் ஆகுறதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. யார் யார் வாக்களிக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் என்டர் ஆகணும். பிளஸ் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு வேலிட் பாஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட ஓட்டர் ஐடி கொடுக்கும்போது ஒரு வேலிட் பாஸ் ஒன்று கொடுப்பாங்க. அந்த பாஸ் எடுத்துட்டு மட்டும்தான் அந்த வாக்குச்சாவடியில் நம்மளால போயிட்டு லைன்ல நின்று போய் ஓட்டிங்கே போட முடியும்னு சொல்றாங்க. ஓகேவா? வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் போலிங். ஸோ எப்போ எலெக்ஷன் நடக்குது, எந்த எலெக்ஷன் டைம் டேபிள், அந்த எலெக்ஷன் கமிஷன் பேப்பர்லெஸ் டைம் டேபிள் எலெக்ஷன்ஸ் அதெல்லாமே அனௌன்ஸ் பண்ணி ஒரு எலெக்ஷன் டைம் டேபிள் ரெடி பண்ணிடுறாங்க. போலிங் டே லொக்கேஷன் டிஃப்ரெண்ட் டேஸ்க்கு எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க எலெக்ஷன் நடத்த போகிறாங்க அப்படின்றதையும் அண்ட் என்னென்னலாம் மெயின்டைன் த லா ஆர்டர் பண்ணணும் அண்ட் எப்படியெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த போலிங் டேஸ் அண்ட் லொக்கேஷனில் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. வாக்குப்பதிவு நாட்கள் மற்றும் இடங்கள் நியாயமான தேர்தலை உறுதிப்படுத்துவதாக சட்டமன்ற ஒழுங்கை பேணவும் பல்வேறு தொகுதிகளில் பல நாட்களில் வாக்குப்பதிவு நடைபெறும். தேர்தல் நாள் பொதுவாக அரசு விடுமுறையாக அறிவிக்கப்படும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அந்த நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ போலிங் ஸ்டேஷன் அப்படின்னா இப்போ எவ்ரி 2 கிலோமீட்டர்ஸ்க்கு ரொம்ப தள்ளி இல்லாமல் எவ்ரி 2 கிலோமீட்டர்ஸ்க்கு எல்லா போலிங் பூத்லையும் அட்லீஸ்ட் ஒரு 1500 ஓட்டர்ஸ் அது ஓட் போடக்கூடிய அளவுக்கான அதை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓட்டிங் மெத்தட் வந்து ஓட்டிங் இஸ் கண்டக்டட் பை த சீக்ரெட் பேலட் ஓட். நம்ம அந்த விவி பேக் மிஷின்ல ஓட் போட்டுட்டு வருவோம். ஓட்டிங் மெத்தட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரகசிய முறை வாக்களிப்பாக இருக்கும். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ஸ். இது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ஸ் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி லைக் பேலட் பாக்ஸ் ஒன்று இருக்கும், அது கேப்சர் பண்ணிக்கும் அண்ட் கேஸ்டிங் த ஃபால்ஸ் ஓட் அசோசியேட்டட் வித் த ட்ரெடிஷ்னல் பேலட் பேப்பர்ஸ். இது வந்து அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம ஓட் போட்டோன்னே ஒரு பேலட் பேப்பர் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் ஷோ பண்ணிட்டு அது அவங்களோட இதில் ட்ராப் ஆகி விழுந்துடும். நம்ம கையோடலாம் எதுவுமே எடுத்துட்டு வர முடியாது. ஓகேவா? அது மாதிரி இந்த பேலட் யூனிட் இருக்கும், பட்டன்ஸ் இருக்கும். நீங்கள் எங்கே போடுறீங்களோ அந்த பூத்தில் வந்து ஒரு ஆஃபீஸர் எப்பவுமே இருப்பாங்க. ஸோ அவங்க யாருக்கு ஓட்டு பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ நம்ம போயிட்டு அந்த இவிஎம் மிஷினில் இருக்க பட்டன் அமுத்தி நம்ம ஓட்டிங் போட்டுட்டு வந்துடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆஃப்டர் போலிங்க்கு அப்புறம் எல்லாமே ஓட்டு போட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, அந்த இவிஎம் மிஷினை வந்து நமக்கு சீல் பண்ணி வேறு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஓட்டிங் வந்து நமக்கு என்ன ஆரம்பிச்சிடுவாங்க. ஓட்டு என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு தெரியும். கண்டக்டிங் ஆஃப் த ஓட்டு ப்ராசஸ். ஆஃப்டர் போலிங் ஃபினிஷ்ட் ஓட்டர்ஸ் ஆர் கண்டக்டட் அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் த ரிட்டைனிங் ஆஃபீஸர் அப்சர்வர். அதை பார்க்கறதுக்காக யார் இருப்பாங்க, ரிட்டைனிங் ஆஃபீஸர் கூட அப்சர்வரும் இருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த ரிசல்ட். கேண்டிடேட் லார்ஜஸ்ட் நம்பர்ல யார் ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்க வின் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். இதுதான் ஒரு எலெக்ஷன் அப்படின்னு ப்ராசஸ்ல நடக்குது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்றது, தாக்கல் பண்றது, அதை அனௌன்ஸ் பண்றது பிரசிடென்ட்னு சொன்னோம். அங்க வந்து போலிங் ஆஃபீஸர், அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் கூட அப்சர்வர்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க தான் அந்த போலிங் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஓட்டு போடுற இடத்துக்கு அவங்க தான் ஹெட்டாக இருப்பாங்க. அது மாதிரி எவ்ரி 2 கிலோமீட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு போலிங் 1500 பேர் ஓட் பண்ணுற மாதிரி ஒரு இவிஎம் மிஷின்ஸ் வைக்கிற மாதிரி இடத்த எல்லாமே செட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ உள்ளே நுழையணும் அப்படின்னாவே அந்த அதுக்கான ஐடென்டி கார்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உள்ளே நுழைய முடியும். 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கேம்பெயின்லாம் ஸ்டாப் பண்ணிடணும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா ஆர்டிகல் 324. அது இல்லாமல் இந்த 327, 28, 29 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த 3 ஆர்டிக்கிளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகி எலெக்ஷன் ப்ராசஸ் நடந்து ரிசல்ட் வர வரைக்கும் நமக்கு இருக்க விஷயம்லாம். அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டெக்ட்னு ஒன்று இருக்குது. அவ்வளோதான்ப்பா. இந்த கிளாஸில் வந்து இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து எலெக்ஷனோட ப்ராசஸ் பார்த்துருக்கோம். இதில் வந்து இன்னும் எலக்ட்ரல் லாஸ்லாம் இருக்குது. இப்போ ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு பார்ட்டிஸை எப்படி அந்த பார்ட்டியை வந்து நேஷனல் பார்ட்டியா ஸ்டேட் பார்ட்டியான்னு ரெகனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் பின்னாடி இருக்குது. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கவர் பண்ணுவோம். கிளாஸஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. யாருக்காவது ஆஃப்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம துளிர் ஐஏஎஸ் அகாடமியில் ஆஃப்லைன் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. கிளாஸை ஜாயின் பண்ணி ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்.